ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு VINA Studies. இந்த வீடியோவில் நம்ம அக்சலரேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது செக்ஷன் 2.3 கொடுத்துருக்காங்க. அதாவது யூனிட் 2 மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனில் செக்ஷன் 2.3ல அக்சலரேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தியரி இருக்கும். அது நம்ம இது தேவையில்லை. பெட்டராக என்ன பண்ணலாம்னா நம்ம டேரெக்டாக கான்செப்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டு சம் சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னாடி தான் என்னென்ன படிச்சிருக்கோம்னா டிஸ்டன்ஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் படிச்சிருக்கோம். டிஸ்டன்ஸுங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இதெல்லாம் நம்ம தெளிவாகவே படிச்சிட்டோம். அடுத்து அதே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் தான் ஸ்பீடுன்னு படித்தோம். ஸோ ஸ்பீடில் டிஃப்ரெண்ட் டைப் ஸ்பீட்ஸ் பார்த்தோம். என்னென்னா யூனிஃபார்ம் ஸ்பீடு, வேரியபிள் ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடு, இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுன்னு பார்த்தோம். ஸோ இதுக்கான சம்ஸ்லாம் நிறைய சால்வ் பண்ணிட்டோம். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வச்சு நம்ம ஒரு ஃபார்மில் கொண்டு வந்தது தான் வெலாசிட்டி. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தான் வெலாசிட்டி. ஸோ விச் இஸ் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, வேரியபிள் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிலாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அக்சலரேஷன் பார்க்க போகிறோம். சிமிலராக இது நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம், யூனிஃபார்ம் ஸ்பீடு, வேரியபிள் ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடு இந்த மாதிரி படித்தோம். அதே மாதிரி யூனிஃபார்ம் அக்சலரேஷன், வேரியபிள் அக்சலரேஷன், ஆவரேஜ் அக்சலரேஷன், இன்ஸ்டன்டேனியஸ் அக்சலரேஷன் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று மெயினாக தெரிஞ்சுக்கணும். அக்சலரேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி அக்சலரேஷன் சொல்லிட்டாலே அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி தான். இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி கிடையாது. அக்சலரேஷன் ஒரு வெக்டார் குவான்டிட்டி தான். இப்போ நம்ம முன்னாடி இது வரைக்கும் படித்ததெல்லாம் என்ன படித்தோம்னா டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அதே மாதிரி ஸ்பீடுங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஆனால் இந்த வெலாசிட்டியை டிவைடட் பை டைம். ஸோ அக்சலரேஷனுங்கிறது என்னென்னா அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி டிவைடட் பை டைம், அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெலாசிட்டியை வச்சு எடுக்கிறது தான் அக்சலரேஷன். ஸோ அதை மெயினாக தெரிஞ்சுக்கணும். வெலாசிட்டி ஒரு வெக்டார் குவான்டிட்டி, ஸோ அக்சலரேஷனும் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ நம்ம புக்கில் டேரெக்டாக ஆவரேஜ் அக்சலரேஷன், இன்ஸ்டன்டேனியஸ் அக்சலரேஷன் கொடுத்துருக்கான். ஸோ நம்மளுக்கு பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். யூனிஃபார்ம் அக்சலரேஷன், வேரியபிள் அக்சலரேஷன் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஆவரேஜ் அக்சலரேஷன், இன்ஸ்டன்டேனியஸ் அக்சலரேஷன் பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் அக்சலரேஷன் சேம் கான்செப்ட், அப்படியே சிமிலராக இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியில் நம்ம என்ன கான்செப்ட் படித்தோமோ அது அப்படியே இங்கே வரும். அதே டிஃபரன்ஷியேஷன் தான், அதே ஸ்லோப் தான், அதே லிமிட் கால்குலேஷன் தான். ஸோ இதை போட்டோம்னா நம்மளுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் அக்சலரேஷன் கிடச்சிரும். ஸோ ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ சம்ஸ் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் முன்னாடி சின்ன வயசுலேயே படித்தது தான் நம்மளுக்கு. அக்சலரேஷன் அப்படின்னா என்னென்னா இட்ஸ் அ சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ அது மட்டும் எழுதிடுறேன். ஸோ அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அதாவது வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா அக்சலரேஷன் இருக்கும், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலைன்னா அக்சலரேஷன் இருக்காது. ஓகே, ஸோ அது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைட் பை டைம் டேக்கனா. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எப்பயும் போல் ஓகே, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 50 km/h ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது 50 டைம் t is equal to 0 to 50 km/h ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இதுவே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம், அதாவது ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம், இல்லை ஒரு 1 ஹவர் வச்சுக்கலாமே, 1 ஹவர் டைம் t is equal to 1 ஹவரில் இந்த வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60 km/h மாறிடுச்சு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 50 இருந்துச்சு, இப்போ 60 km/h ஆயிடுச்சு. அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைட் பை டைம் டேக்கனா. அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி எவ்வளோ? ஃபைனல் வெலாசிட்டி 60 km/h, இனிஷியல் வெலாசிட்டி 50 km/h, டோட்டல் டைம் எவ்வளவு? 1 - 0, அதாவது 1 ஹவர் தான் டூரேஷன். ஸோ அப்போ 10 டிவைடட் பை 1 போட்டிங்கன்னா ஆன்சர் 10 km/h ஸ்கொயர்னு வரும். ஏன் பாருங்கள், இஸ் ஆல்ரெடி இதனுடைய யூனிட் km/h, இது வந்து ஹவர். ஸோ அப்போ km/h ஸ்கொயர்னு வரும். ஓகே, ஸோ அப்போ அக்சலரேஷனோட சிம்பிள் என்னன்னா ஏ தான் அக்சலரேஷனோட சிம்பிள். இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சது தான். ஸோ அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 10 km/h ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மெயினாக இல்லை, நம்மளுக்கு முன்னாடி தெரியும் இதில் km/h ஸ்கொயர் இருக்குது. பட் ஜென்ரலாக இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்னென்னா விச் இஸ் மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். வெலாசிட்டிக்கு மீட்டர்/செகண்டு, அக்சலரேஷனுக்கு மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். வெலாசிட்டிக்கு மீட்டர்/செகண்டு, அக்சலரேஷனுக்கு மீட்டர்/செகண்ட் டிவைட் பை செகண்ட் போட்டிங்கன்னா மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், பேசிக்காக இதெல்லாம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அக்சலரேஷன் பற்றி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அக்சலரேஷன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்சலரேஷன் இருக்குது. ஜஸ்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, யூனிஃபார்ம் அக்சலரேஷன். ஸோ யூனிஃபார்ம் அக்சலரேஷன் நம்ம ஆல்ரெடி யூனிஃபார்ம் வெலாசிட்டி என்ன பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான் வரும். ஃபஸ்ட் என்னென்னா அக்சலரேஷன்னாலே என்னென்னு தெரிஞ்சுக்கணும், வெலாசிட்டி டிவைட் பை டைம். அதாவது வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா தான் அக்சலரேஷன் இருக்கும். வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அக்சலரேஷன் இருக்காது. அதுவும் டெல்டா வின்னு போடணும். அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டெல்டா வின்னு கன்சிடர் பண்ணிங்க. அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஓகே, ஸோ இப்போ யூனிஃபார்ம் அக்சலரேஷனுக்கு எக்ஸாம்பிள் ஈஸி தான். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் 50 km/h, ஸோ 50 m/s போட்டுக்கிறேன் ஈஸியாக. 50 m/s அட் டைம் t is equal to 0 செகண்ட்ஸில்.
ஸோ ஆஃப் டைம் t is equal to 1 செகண்டில் இதனுடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 60 மீட்டர் பர் செகண்டாக போயிடுச்சு. அதாவது 0 செகண்ட் 50 மீட்டராக இருந்தது, இப்போ 60 மீட்டர் பர் செகண்டாக போயிடுச்சு. சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா t is equal to 2 செகண்டில் இப்போ என்ன ஆயிடுச்சு, இதில் 1 செகண்டுக்கு 10 மீட்டர் பர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆச்சா. ஸோ இப்போ அடுத்த செகண்டில் இன்னொரு 10 மீட்டர் பர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ 70 மீட்டர் பர் செகண்ட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா t is equal to 3 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இதனுடைய இது பார்த்தீங்கன்னா 80 மீட்டர் பர் செகண்ட் ஆயிரும். என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு செகண்டுக்கும் எனக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னா 10 மீட்டர் பர் செகண்டு 10 மீட்டர் பர் செகண்டுன்னு எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி யூனிஃபார்மாக சேஞ்ச் ஆச்சு. அதாவது ஒவ்வொரு செகண்ட்லையும் பாருங்கள், இதனுடைய டெஃபினேஷன் ஈஸி தான், நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். யூனிஃபார்ம் அக்சலரேஷன்னா வெலாசிட்டி சேஞ்சஸ் பை ஈக்குவல் அமௌண்ட்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். அதாவது இதில் என்ன இருக்குது, வெலாசிட்டி ஈக்குவலாக சேஞ்ச் ஆகிருக்கு ஒரு டைம் இன்டர்வல்லையும் 10. இங்கே ஒரு டைம் இன்டர்வலில் 10 சேஞ்ச் ஆச்சுன்னா அடுத்த டைம் இன்டர்வல்லையும் 10 சேஞ்ச் ஆகுது. ஸோ இதில் ஈக்குவலாக சேஞ்ச் ஆச்சுன்னா தான் அதை நம்ம யூனிஃபார்ம் அக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். யூனிஃபார்ம் அக்சலரேஷனுக்கு இன்னொன்று என்ன சொல்லலாம்னா a is equal to கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது நம்ம எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வெலாசிட்டியை பற்றி பேசும்போது, வெலாசிட்டியை பற்றி படிக்கும்போது நம்ம எதை படிச்சிருந்தோம்னா பொசிஷன் டைம் கிராஃபை வச்சு படித்தோம். ஓகேவா. ஸோ பொசிஷன் டைம் கிராஃப் படித்தோம். ஆனால் இப்போ நம்ம அக்சலரேஷனை பற்றி படிக்கிறோம். அதனால் நம்ம வெலாசிட்டி டைம் கிராஃப் படிக்கணும். ஓகே, வெலாசிட்டி டைம் கிராஃப் படிக்கணும். ஸோ அது ஈஸி தான். ஸோ இந்த எக்ஸாம்பிள்லேருந்தே நம்ம வெலாசிட்டி டைம் கிராஃப் போட்டுக்கலாம். எப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இட் ஸ்டார்ட்ஸ் வித் 50 மீட்டர் பர் செகண்டு, 60 மீட்டர் பர் செகண்ட் போகுது, 70 போகுது, 80 போகுது. டைம் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 போதா. ஸோ இது வெலாசிட்டி டைம் கிராஃப் போட்டிங்கன்னா எப்படி போடலாம்னா ஈஸியாக போடலாம். எப்படின்னா, வெலாசிட்டியை ஒய் ஆக்சிஸில், பொசிஷன் டைம் கிராஃபில் பொசிஷனை ஒய் ஆக்சிஸில் எடுத்துப்போம், வெலாசிட்டி டைம் கிராஃபில் வெலாசிட்டியை ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வெலாசிட்டி டைம் கிராஃப் எடுத்துக்கிறோமா. ஸோ இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே அவன் என்ன சொல்லியாச்சு, 0 செகண்டு, 1 செகண்டு, 2 செகண்டு, 3 செகண்டு, 4 செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸில் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்கும்போது இது 50, 60, 70, 80, 90 இப்படி வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா இது ஒய் ஆக்சிஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுறது 40ல் ஸ்டார்ட் ஆகும், 50, 60, 70, 80 ஆகுது. ஸோ அட் டைம் t is equal to 0ல், அட் டைம் t is equal to 0ல் 50 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அப்போ இங்கே 50 மீட்டர் பர் செகண்ட், 0ல் 50 மீட்டர் பர் செகண்ட். அட் டைம் t is equal to 1ல் 60 மீட்டர்ஸ் பர் செகண்டா. ஸோ 60 மீட்டர்ஸ் பர் செகண்ட். அட் டைம் t is equal to 2ல் 70 மீட்டர்ஸ் பர் செகண்டு. அட் டைம் t is equal to 2ல் 70 மீட்டர். இதெல்லாம் ஈஸி தான் இந்த கிராஃப்லாம். பட் வெலாசிட்டி டைம் கிராஃப் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் போட்டுட்ருக்கேன். ஸோ அட் டைம் t is equal to 3ல் 80 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வல்ஸில் எனக்கு வெலாசிட்டி எப்படி இருக்கும்னு நான் பிளாட் பண்ணுறேன். ஸோ இதைத்தான் நான் என்ன சொல்ல போகிறேன்னா வெலாசிட்டி டைம் கிராஃப் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வெலாசிட்டி டைம் கிராஃப்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், பொசிஷன் டைம் கிராஃப் படித்தோம். ஸோ பொசிஷன் டைம் கிராஃப்லாம் லைட்டாக பேசிக் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணியிருக்கேன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொசிஷன் டைம் கிராஃப்ஸை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு கொஷின்ஸில் மேக்ஸிமம் வரும். பட் பொசிஷன் டைம் கிராஃப்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் என்ன போட்டிருக்கேன்னா வெலாசிட்டிலையும் போட்டிருப்பேன், டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்லையும் ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரி, இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் இருக்கா, இந்த வெலாசிட்டி டைம் கிராஃபில் இதனுடைய ஸ்லோப் கண்டுபிடிச்சிங்க. ஸ்லோப் பார்த்தீங்கன்னா, ஸ்லோப்னா நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன்னா ஒரு யூனிட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க, எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு யூனிட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதோ அதை தான் ஸ்லோப்புன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இப்போ இதில் ஸ்லோப் வந்து இதில் டெல்டா வி தான் ஒய் ஆக்சிஸில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் டெல்டா டி இருக்குது. அப்போ ஸ்லோப் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு டெல்டா வி டிவைடட் பை டெல்டா டி. இல்லைனா இதைத்தான் நம்ம டெல்டா வி பை டெல்டா டி, இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், அக்சலரேஷன் சொல்கிறோம். ஸோ அப்போ எப்படி எழுதுறோம்னா அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப். அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப். இதெல்லாம் நம்ம சிமிலராக எதில் படிச்சிருக்கோம்னா பொசிஷன் டைம் கிராஃப்னு படித்தோம். இதில் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பொசிஷன் டைம் கிராஃப்னு படித்தோம். இதில் அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப்னு படிக்கிறோம். ஸோ இதில் யூனிஃபார்ம் அக்சலரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. யூனிஃபார்ம் அக்சலரேஷன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், பட் யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகும். வெலாசிட்டி அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு கேஸ் எடுத்துப்போமா. ஸோ அப்படி ஒரு டவுட் வருது உங்களுக்கு, வெலாசிட்டி ஃபுல்லாக சேஞ்சே ஆகலை அப்படிங்கிற கேஸில் இப்போ டைம் t is equal to 0லையும் 50 மீட்டர் பர் செகண்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. டைம் t is equal to 10லையும் 50 மீட்டர் பர் செகண்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த கேஸில் நம்மளுக்கு அக்சலரேஷன் ஃபார்முலான
டெல்டா வி டிவைடட் சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை சேஞ்ச் இன் டோட்டல் டைம் இன்டர்வல். இதில் சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை 10 ஆச்சா. ஸோ 10 தான் டைம் இன்டர்வல். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி 0, ஸோ டிவைடட் பை 10. ஸோ எனிதிங் அதாவது 0 டிவைடட் பை எனிதிங் போட்டால் 0. ஸோ 0 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். அப்போ என்ன அர்த்தம்னா வெலாசிட்டி, இது ரொம்ப ஈஸி தான், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், வெலாசிட்டி சேஞ்சே ஆகலை, வெலாசிட்டி ஓவர் த என்டையர் டூரேஷன் சேஞ்சே ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. ஆனால் இங்கே கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. 50, 60 ஆகுது, 60, 70 ஆகுது, 70, 80 ஆகுது. ஸோ அது கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே இப்போ ஏன் எப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னா இந்த ஸ்லோப்பும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது எப்படி டெல்டா டி இங்கே ஒரு யூனிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 10, அதாவது ஆல்மோஸ்ட் 10 மீட்டர்/செகண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறது போல நான் இப்போ இங்கே கண்டுபிடிக்கிறனாலும் இங்கேயும் நான் ஒன் டெல்டா டியோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா இங்கே எனக்கோட வேல்யூ டெல்டா வியோட வேல்யூ 10 தான் இருக்கும். எப்படி பாருங்கள், இது 70ல் ஆரம்பித்து 80ல் முடியுது. ஸோ அதான் டெல்டா வி வந்து இதுதான் டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ இது பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோலையும் முன்னாடி வீடியோலையுமே நல்லா தெளிவாகவே படிச்சிட்டோம். சரி, ஓகே, இப்போ அக்சலரேஷன் இருக்கிறத பற்றி நம்ம படிச்சிட்டோம். யூனிஃபார்ம் அக்சலரேஷன் பார்த்துட்டோம். இப்போ அதுவே வேரியபிள் அக்சலரேஷன்னா அதுவும் அதே சிமிலர் கான்செப்ட் தான். நம்ம எதில் படித்தோன்னா வேரியபிள் வெலாசிட்டின்னு படித்தோம்ல. ஸோ அதே இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம், வேரியபிள் அக்சலரேஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் எப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இது 50 மீட்டர்/செகண்ட் ட்ராவல் ஆகுது அட் டைம் t is equal to 0ல். இப்போ இதுவே நான் அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஒன் செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 70 மீட்டர்/செகண்ட் போயிடுச்சு. அதாவது இப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே 20 சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ இருக்குன்னா அடுத்த செகண்டில், அதாவது t is equal to 1 செகண்டில் இந்த வேல்யூவை t is equal to 2 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இதனுடைய வெலாசிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா 95 மீட்டர்/செகண்ட் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே 20 இன்க்ரீஸ் ஆனது இங்கே எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 25 மீட்டர்/செகண்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, 25 மீட்டர்/செகண்ட் ஆயிடுச்சு. அப்போ இங்கே 20 மீட்டர்/செகண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்கே 25 சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ ஒரு செகண்டாக 20, இன்னொரு செகண்டாக 25 ஆச்சுன்னா எனக்கு வேரியபிளாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதைத்தான் வேரியபிள் அக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வெலாசிட்டி சேஞ்சை பொறுத்து தான் நம்ம அக்சலரேஷன் சொல்கிறோம். ஸோ அப்போ அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம், ஸோ இந்த இதில் ஒரு கிராஃபில் வெலாசிட்டி டைம் கிராஃபில் நீங்கள் வரைகிறீங்க, வெலாசிட்டி டைம் கிராஃபில் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஸோ இது அட் டைம் t is equal to 0 செகண்ட், அட் டைம் t is equal to 1 செகண்ட், t is equal to 2 செகண்டு. ஸோ இது வந்து ஒரு 50 மீட்டர்/செகண்டு, அப்புறம் 75 மீட்டர்/செகண்டு, அப்புறம் 100 மீட்டர்/செகண்டுன்னு வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கேஸில் அட் டைம் t is equal to 0ல் என்ன இருக்குது, 50 மீட்டர்/செகண்ட் இருக்குது. அட் டைம் t is equal to 1ல் எவ்வளோ இருந்திருக்கு, 70 தான் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக வரைகிறேன், 70 இருக்குது. அப்போ இந்த லைன் இப்படி ஜாயின் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா அட் டைம் t is equal to 2ல் 95 இருக்குது. 95னா அங்கே இருக்கும், இங்கே இருக்குமா. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதனுடைய ஸ்லோப்பு கொஞ்சம் மேலே இருக்கும். ஓகே, ஏன்னா இங்கே பாருங்கள் இதனுடைய ஸ்லோப்பு இவ்வளோ தான் இருக்கும், பட் இதனுடைய ஸ்லோப்பு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் தெளிவாக போடணும்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக போடணும், இங்கே தான் வரணும். ஓகே, ஸோ இப்படி வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது இப்படி இந்த வாக்கில் இருக்கும், இப்போ இருக்கும். அதாவது இதனுடைய ஸ்லோப்பு கம்மியாக இருக்கும், பட் இதனுடைய ஸ்லோப் அதிகமாக இருக்கும். ஸ்லோப்பு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொசிஷன் டைம் கிராஃபு, அப்புறம் வெலாசிட்டி டைம் கிராஃப், அதுலேருந்து எப்படி அக்சலரேஷன் டைம் கிராஃப்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்லோப் போட்டு பார்த்தே ஆகணும். ஸோ அதை நம்ம போக பார்த்துக்கலாம். இப்போ இதனுடைய ஸ்லோப் கம்மியாக இருக்கும், இதனுடைய ஸ்லோப் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னொன்று இருக்குது. இப்போ நான் இதனுடைய ஸ்லோப் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்லோப்பை இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டாலையும் நம்ம அழகாக மெஷர் பண்ணலாம், நம்ம இமேஜின் பண்ணலாம், விஷுவலைஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு தீட்டா ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 40 டிகிரி சென்டிகிரேட், 40 டிகிரி சென்டிகிரேடில் 40 டிகிரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதனுடைய பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60 டிகிரிஸ் இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு ஸ்லோப்பும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தீட்டா இன்க்ரீஸ் ஆக ஸ்லோப்பும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இது நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னா இது ஈஸி தான். எப்படின்னா இப்போ ஒரு லைன் இருக்குது, இதனுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா இப்போ நம்ம ஒரு கிராஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வெலாசிட்டி டைம் கிராஃபே எடுத்துப்போம். ஸோ இதில் இதனுடைய லைன் இருக்குது, இதனுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஹரிசாண்டல் ஆக்சிஸ் எடுத்துக்கணும், இதனுடைய தீட்டா எடுத்துப்போம். ஜென்ரலாக நம்ம டெல்டா டி இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இதை எடுத்துப்போம், இது டெல்டா வின்னு எடுத்துப்போமா, இது டெல்டா வி, இது டெல்டா டி. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளில் tan theta is equal to என்னது ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடா. ஸோ ஆப்போசிட் சைடு என்னது டெல்டா வி, அட்ஜசன்ட் சைடு என்னது டெல்டா டி. இப்போ யோசிச்சு பாருங்கள், தீட்டா இன்க்ரீஸ் ஆக ஈஸியாக சொல்லலாம், தீட்டா இன்க்ரீஸ் ஆக நான் என்ன சொன்னேன், ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னேன். ஸோ தீட்டா இன்க்ரீஸ் ஆக tan theta இன்க்ரீஸ் ஆகும், tan thetaவோட டோட்டல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்,
அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டோட்டலாக டெல்டா வி பை டெல்டா டியே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன சொன்னோம், டெல்டா வி பை டெல்டா டிங்கிறது என்ன சொன்னோம், இட் இஸ் நத்திங் பட் ஸ்லோப்னு சொல்லியிருந்தோம். நம்ம முன்னாடியே படித்தோம்ல, ஸ்லோப் ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் நம்ம இந்த லைன் பார்த்தோன்னா விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா வி பை டெல்டா டி. இப்போ இந்த இதில் என்ன சொல்கிறோன்னா, இப்போ டெல்டா வி பை டெல்டா டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம், இல்லைனா தீட்டா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த ரிலேஷனில் இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஜென்ரலாக தீட்டா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கணும், அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை நான் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம்னா வேரியபிள் அக்ஸலரேஷன் பார்த்துட்டோம். வேரியபிள் அக்ஸலரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டதில் ஒரு வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகும், இன்னொரு இதில் இன்னொரு வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகும். இன்னொரு சேஞ்ச் இன் வெலாசிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வேரியபிள் அக்ஸலரேஷன் சொல்லிட்டோம். ஸோ ஆவரேஜ் அக்ஸலரேஷன், ஸோ இந்த எக்ஸாம்பிள்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, வெலாசிட்டி இங்கே இருந்துச்சு, டைம் இங்கே இருந்துச்சு. ஸோ எங்கே இருந்துச்சு, 0 1 செகண்டு 2 செகண்டு 3 செகண்டு, இது 0. ஸோ இது 50, அப்புறம் இது 75, இது 100. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன கன்சிடர் பண்ணால் 0க்கு 50ல் இருந்துச்சு, இதுக்கு 70ல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இது 95ல் இருந்துச்சு. ஓகே, ஸோ இதுதான் இருந்துச்சு. ஸோ இது 95 மார்க் பண்ணிக்கோங்க, இது 17 மார்க் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆவரேஜ் அக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஈஸி தான். என்னென்னா இனிஷியல் பாயிண்ட்டையும் ஃபைனல் பாயிண்ட்டையும் கன்சிடர் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஒரு லைன் வரைய வேண்டியதான். இதனுடைய ஸ்லோப் கண்டுபிடிச்சா போதும். அப்போ இதனுடைய ஸ்லோப் கண்டுபிடிச்சாலே போதும், ஆவரேஜ் அக்ஸலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இதில் ஆவரேஜ் அக்ஸலரேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு, அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆவரேஜ் அக்ஸலரேஷன் பிட்வீன் தீஸ் 2 டைம் இன்டர்வல்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஃபைனல் டைம் இன்டர்வல்னு கேட்டாங்கன்னா தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும், விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா வி டிவைட் பை டெல்டா டி. இதில் ஃபைனல் வி என்னது, விச் இஸ் 95 மீட்டர் பெர் செகண்டு மைனஸ் இனிஷியல். ஸோ ஃபைனல்ங்கிறது இது 95 மீட்டர் பெர் செகண்டு, இனிஷியல் எவ்வளோ 50 மீட்டர் பெர் செகண்டு. ஸோ இயர் இட் இஸ் 50 மீட்டர் பெர் செகண்டு டிவைட் பை டைம் எவ்வளவு, விச் இஸ் 2 செகண்ட்ஸ். ஏன்னா ஃபைனல் டைமு மைனஸ் இனிஷியல் டைம் 0 தானே. ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு, 95 மைனஸ் 50 விச் இஸ் 45 டிவைடட் பை 2. ஸோ விச் இஸ் நத்திங் பட் 22.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். யூனிட்டும் கரெக்டாக போடணும். ஸோ ஆவரேஜ் அக்ஸலரேஷன் ஏ பார்னு போடுவாங்க சில இடத்துல, சில புக்கில், சில இதில் ஏ ஆவரேஜ் இப்படியும் போடுவாங்க. ஸோ இது ஆவரேஜ் அக்ஸலரேஷன், இது நீங்கள் எப்படி போட்டாலும் சரி, ஏ ஆவரேஜ் எழுதினாலும் சரி, ஏன்னு எழுதினாலும் சரி. ஸோ 22.5 மீட்டர் ஸ்கொயர், ஸோ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ ஆவரேஜ் அக்ஸலரேஷனுங்கிறது அப்படியே டோட்டலாக டேரெக்டாக ஜாயின் பண்ணிடணும். இது எவ்வளோ சேஞ்சாக இருந்தாலும், வேரியபிளாக சேஞ்சாக இருந்தாலும் அது ஒன்றுமே நம்ம கன்சிடர் பண்ண போகிறதில்ல. ஓகே, இதுதான் ஆவரேஜ் அக்ஸலரேஷன். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் அக்ஸலரேஷன் ஈஸி தான். நம்ம எப்போ பொசிஷன் டைம் கிராஃப் வரைஞ்சி நம்ம ஸ்லோப் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சோ அதே மாதிரி கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி போட்டிருப்பேன். ஸோ இதில் இன்ஸ்டன்டேனியஸ் அக்ஸலரேஷன் போக போகிறோம். மெயினாக அக்ஸலரேஷனாலே வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் எடுத்துக்கிறோம். இப்போ வெலாசிட்டி டைம் கிராஃபில் உங்களுக்கு இப்போ வெலாசிட்டி கர்வ் இப்படி இருக்குது. ஸோ இது மாதிரி என்ன இப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இதனுடைய ஸ்லோப் ஒரு பாயிண்ட்லேயும் ஸ்லோப் வேறு இருக்கும். அது எப்படி சொல்லலாம், ஸ்லோப் நம்ம முன்னாடியே இந்த மாதிரி ஒரு கர்வாக இருந்தது, இது மாதிரி ஒரு கர்வாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு 3 மெத்தட் சொன்னோம். ஒன்று வந்து லிமிட் அப்ளை பண்ணுறது, ஓகேவா, இன்னொன்று ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது, இன்னொன்று அதாவது ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கிறது, மூணாவதாக டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணுறது. ஸோ இருக்கிறதுலே ஈஸியான கான்செப்ட் என்ன சொல்லியிருந்தேன்னா டிஃபரன்ஷியேஷன் கான்செப்ட் அப்ளை பண்ணுறதா நான் சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் பாருங்கள். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம், இந்த பாயிண்ட்டோடைய ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, இப்படி வரையணும். ஃபஸ்ட் அதுக்கு ஒரு டேஞ்சன்ட் வரையணும். ஸோ ஆல்மோஸ்ட் வரைகிறேன், தப்பாக தான் வரைகிறேன். ஸோ இதை டேஞ்சன்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது கரெக்டாக வரைஞ்சால் தூக்கி கொஞ்சம் இப்படி வரும். சரி, ஓகே, இதுதான் டேஞ்சன்ட் வச்சுங்க. அது அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கு டேஞ்சன்ட் இப்படி இருக்கும். இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது இந்த டேஞ்சன்ட். அப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கு டேஞ்சன்ட் ஆல்மோஸ்ட் அந்த லைன்லேயே தான் வரும், ஏன்னா அப்படி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது பாருங்கள், இந்த இடத்துல 1 யூனிட் ஆஃப் டெல்டா டிக்கு டெல்டா வி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, இந்த இதில் 1 யூனிட் ஆஃப் டெல்டா டிக்கு டெல்டா வி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதில் டெல்டா டிக்கு டெல்டா வி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, டெல்டா டி எல்லாத்துலேயுமே கீழே ஹரிசாண்டல் ஆக்சிஸ் டெல்டா டி பாருங்கள், இது ஹரிசாண்டல் ஆக்சிஸ் டெல்டா டி, டெல்டா வி ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே டெல்டா டிக்கு டெல்டா வி ஓரளவுக்கு அதிகமாக இருக்குது, பட் இங்கே டெல்டா டிக்கு டெல்டா வி கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அக்ஸலரேஷன் இதுக்கு கம்மி. ஏன்னா நம்மளுக்கு அக்ஸலரேஷன் ஃபார்முலானா அக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டெல்டா வி டிவைடட் பை டெல்டா டி. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்ஸலரேஷன் இங்கே கம்மி, ஏன்னா டெல்டா வி கம்மி. இங்கே பார்த்தீங்கன்னா அக்ஸலரேஷன் அதிகம், ஏன்னா டெல்டா வி அதிகம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ அப்போ அக்ஸலரேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள் அக்ஸலரேஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும்
ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லேயுமே அக்சலரேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து எனக்கு ஒரே ஒரு பர்டிகுலர் டைமில் இப்போ தான் அட் டைம் t = 3 செகண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த செகண்டில் எனக்கு அக்சலரேஷன் எவ்வளோன்னு கேட்குறேன்னா நம்மளுக்கான என்னென்ன இருக்குது, ஒன்லி வெலாசிட்டி டைம் கிராஃப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 3 மெத்தட் சொல்லியிருந்தோம். ஒன்று லிமிட் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு, அடுத்து இந்த ஸ்லோப் டேஞ்சன்ட் அப்ளை பண்ணிவிட்டு டேஞ்சன்ட் வரைஞ்சிட்டு அதனுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது, மூணாவது டிஃபரன்ஷியேஷன் அப்ளை பண்ணுறது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போது வெலாசிட்டி வந்து ஒரு ஃபங்க்ஷனில் இருக்குது. வெலாசிட்டிங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீங்கிற ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் a + bt² அப்படின்னு வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு a + bt² கொடுத்துருக்காங்கன்னா அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு dv/dt. இது ஓகேவா? ஸோ இது நம்ம அதாவது என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டிஃபரன்ஷியேஷன் கான்செப்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் v/dt அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதில் நம்ம ஜென்ரலாக லிமிட் அப்ளை பண்ணியிருந்தோம்னா எப்படி அப்ளை பண்ணியிருப்போம்னா அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஆஃப் Δt → 0 Δv/Δt. அதாவது லிமிட் கான்செப்ட் அப்ளை பண்ணோன்னா இந்த ஃபார்முலா வரும். டிஃபரன்ஷியேஷன் கான்செப்ட் அப்ளை பண்ணோன்னா a = dv/dt அப்படின்னு அப்ளை பண்ணுவோமா? சரி, இது ஓகே, இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் பொசிஷன் டைம் கிராஃப்லேருந்து எப்படி வெலாசிட்டி கண்டுபிடிக்கிற கான்செப்ட்லேயே இதை நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்போது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் v = dx/dt. dxங்கிறது என்னது, எக்ஸுங்கிறது பொசிஷன், ஓகேங்களா? சேஞ்ச் இன் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், எக்ஸுங்கிறது பொசிஷன். இப்போது நான் இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷனில் விக்கு பதிலாக dx/dt அப்ளை பண்ண போகிறேன். விக்கு பதிலாக dx/dt அப்ளை பண்ணால் என்னாகும், நம்மளுக்கு a = dv/dt இருந்துச்சா? இப்போது நான் அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல விக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போகிறேன், dx/dt அப்ளை பண்ணால் என்ன ஆகுது? ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டு d இருக்குது, 2 dt இருக்கா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் d²x/dt². அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ரலாக இது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் அப்படிம்பாங்க. இது ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன். ஸோ இந்த டேர்ம் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைம் வாய்ப்பு இருக்குது 1 மார்க்கில் வரதுக்கு. ஓகே, ஸோ செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன், ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன். ஸோ இதில் அக்சலரேஷன் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் வெலாசிட்டி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதும். அதுவே பொசிஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் பொசிஷன் ஏதாவது ஒன்று கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ a = d²x/dt² அப்ளை பண்ணலாம், இல்லைனா dv/dt இதுவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னது, இது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இப்போ இதில் ஏதாவது நான் விட்டுட்டேனா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட்னா அக்சலரேஷன் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோன்னா விச் இஸ் dv/dt, இல்லைனா இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் அக்சலரேஷன். இந்த a = dv/dtங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் அக்சலரேஷனா? இப்போ இது நம்ம என்ன சொல்லிட்டோம், இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஏன் வெக்டார் குவான்டிட்டி? வெலாசிட்டியும் வெக்டார் குவான்டிட்டி, அதனால நம்ம அக்சலரேஷனும் வெக்டார் குவான்டிட்டி. அப்போ வெக்டார் குவான்டிட்டினால என்ன இருக்கும், இதில் ஒரு மேக்னிடியூட் இருக்கும், அதே மாதிரி ஒரு டைரக்ஷன் இருக்குமா? ஸோ ஒரு மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். சரி, இப்போ ஒரே ஒரு கான்செப்ட் என்னென்னா, இப்போ நம்ம முன்னாடியே படித்தது தான். இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, 50 மீட்டர்/செகண்ட்லேயே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அட் டைம் t = 0லையும் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அட் டைம் t = 1 செகண்ட்லேயும் 50 மீட்டர்/செகண்ட் தான் போகுது. ஆனால் அட் டைம் t = 2 செகண்டில் 50 மீட்டரில் தான் ட்ராவல் ஆகுது, பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் திரும்புது. அப்போ இந்த கேஸில் உங்களுக்கு அக்சலரேஷன் இருக்கா இல்லையா? இருக்குது. ஏன்னா இங்கே டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வெலாசிட்டியோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு, அதனால் அக்சலரேஷன் இருக்குது. ஏன்னா வெக்டாரில் 2 இருக்குது. ஸோ வெக்டார்னாலே மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். இங்கே வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுனாலே அக்சலரேஷன் சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டோமா? ஸோ இப்போ இதனோட வெலாசிட்டியோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அக்சலரேஷன் இருக்குது, சேஞ்ச் ஆகலை, அக்சலரேஷன் இருக்குது. அதாவது அக்சலரேஷன் வந்து dv/dt.
அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதில் வெலாசிட்டியில் 2 இருக்குது, மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. இதில் மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகலைனாலும் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அக்சலரேஷன் இருக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம படிப்போம், அதாவது சர்க்குலர் மோஷனில் படிப்போம். ஸோ அதனால் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக முன்னாடி சொல்லி வைக்கிறேன். ஸோ இதுவும் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க தான், ஒரு லைனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வெலாசிட்டியோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா அக்சலரேஷன் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், முடிஞ்சு. இதில் ஒன்று என்னென்னா அக்சலரேஷன் வந்து வெக்டார் குவான்டிட்டிங்கிறதுனால நம்ம ஜென்ரலாக அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடின்னு சொல்லிட்டோமா. இப்போ இதுலேருந்து வரும் அக்சலரேஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். இது என்ன 0வாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம்னா 0வாக எப்போ இருக்குன்னா இப்போ வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது, வெலாசிட்டி சேஞ்சே ஆகலை அப்படின்னா வெலாசிட்டியோட மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகலை, டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகலை. இந்த கேஸில் அக்சலரேஷன் 0வாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் 50 மீட்டர் பர் செகண்டில் போயிட்டே இருக்குது. அட் டைம் t is equal to 0லேருந்து அட் டைம் t is equal to 100 செகண்ட்ஸ் வரைக்குமே எனக்கு இந்த ஆப்ஜெக்டோடைய வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகாமல் போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எனக்கு வெலாசிட்டி சேஞ்சே ஆகலை, மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகலை, டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகலை. ஸோ அப்போ அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ அக்சலரேஷனோட வேல்யூ 0 ஆகிடுச்சு. இப்போது இது 50 மீட்டர் பர் செகண்டு ஒரு 10 செகண்ட்ஸில் 100 செகண்ட்ஸாக 10 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம், அந்த எக்ஸாம்பிள் அப்படியே மாற்றுறேன். ஸோ 10 செகண்ட்ஸில் எனக்கு 100 மீட்டர் பர் செகண்டாக போயிடுச்சு. அப்போ அக்சலரேஷன் இருக்கும், எப்படி இருக்கும்? அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 100 minus 50, ஏன்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டோட்டல் டைம் which is 10. ஸோ 100 minus 50 which is 50 divided by 10 which is 5 meter per second squareன்னு இருக்கும். அக்சலரேஷனோட வேல்யூ 5 meter per second square. இதனோட வேல்யூ என்னது? which is பாசிட்டிவ். ஓகே, இது அக்சலரேஷன் பாசிட்டிவ். இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அடுத்து மூணாவதாக ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா அக்சலரேஷன் 50 மீட்டர் பர் செகண்ட் இப்படி போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது 60 ஆகுது, 60 மீட்டர் பர் செகண்ட் ஆகுது. அடுத்து டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு, அதனோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா பேக்வேர்டு வந்துருச்சு, which is 70 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இப்போ நான் ஆவரேஜ் அக்சலரேஷன் இப்போ நீங்கள் இந்த இது கூட விட்டுருங்களேன். ஸோ இப்போ இதை மட்டும் கன்சிடர் பண்ணிங்க. அட் டைம் t is equal to 0ல் 50 மீட்டர் பர் செகண்ட் இதில் இருந்துச்சு. அட் டைம் t is equal to 1 செகண்ட்லேயே பாருங்கள், கன்சிடர் பண்ணிக்கலாம். 1 செகண்ட்லேயே இது 70 மீட்டர் பர் செகண்டாக மாறிடுச்சு, ரிவர்ஸ் டைரக்ஷன் வந்துருச்சு. அப்போ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணணும்னா அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு -70 எழுதிக்கணும். ஏன்னா 70 டுவர்ட்ஸ் பேக்வர்ட் டைரக்ஷன் இருக்குது, இதில் நம்ம இந்த டைரக்ஷனை தான் பாசிட்டிவ்னு எழுதணும். இது நல்லா நோட் பண்ணிக்கணும். நம்ம எந்த டைரக்ஷனில் பாசிட்டிவ் எழுதுகிறோமோ அந்த டைரக்ஷனில் இருக்கிற அந்த டைரக்ஷனில் இருக்கிறத மட்டும்தான் பாசிட்டிவாக எடுத்துக்கணும், ஆப்போசிட்டில் இருக்கிறத நெகட்டிவாக எடுத்துக்கணும். ஸோ -70 -50 டிவைடட் பை டிவைடட் பை 1 - 0ன்னு எழுதுகிறோம். ஸோ டோட்டல் டைம் இதுதான். ஸோ டோட்டலாக -20 டிவைடட் பை 1. ஸோ ஆன்சர் இஸ் -120 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த மாதிரி ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக சம் இருக்காது, பட் நான் சொல்கிறேன். ஸோ அக்சலரேஷனோட வேல்யூ என்ன ஆகிடுச்சு? மைனஸ் ஆகிடுச்சு. மைனஸ் ஆயிருந்தால் என்ன அர்த்தம்னா அக்சலரேஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் நம்ம போக சம்ஸ்லையும் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன ஆயிடுச்சு? அக்சலரேஷன் வந்து நெகட்டிவாகவும் போகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதில் ஆல்மோஸ்ட் அக்சலரேஷனோட எல்லா டாபிக்ஸும் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஒரு 2-3 சம் இருக்குது, அதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். இது ஈஸி தான். ஸோ இப்போ வெலாசிட்டி ஆஃப் எ பார்ட்டிகல் இஸ் given by 2t² + 5. ஓகே, வெலாசிட்டி ஆஃப் எ பார்ட்டிகல் இஸ் given by the equation 2t² + 5. ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கனாலே நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்கான்? அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி கேட்டிருக்கான். சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் டூரிங் த டைம் இன்டர்வல் t1 is equal to 2 செகண்ட், t2 is equal to 4 செகண்ட். ஸோ அப்போ t1 is equal to 2 செகண்ட், t2 is equal to 4 செகண்டில் வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வெலாசிட்டி அட் டைம் t1 தெரிஞ்சிருக்கணும், அடுத்து வெலாசிட்டி அட் டைம் t2 தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஈஸி தான். ஸோ இப்போ வெலாசிட்டி அட் டைம் t1 which is equal to இந்த ஈக்குவேஷனில் t1ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும், அதாவது 2t1² + 5. t1க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கான்? 2 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கான், அதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 2 × 2² + 5. ஸோ 2² 4, 4 × 2 8, 8 + 5 வரும், which is equal to 13. ஸோ வெலாசிட்டி அட் டைம் t1 is equal to 13. இப்போ ஜென்ரலாக இது சென்டிமீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்கான் யூனிட்டு. ஸோ அப்போ அது அப்படி எழுதிக்கலாம், சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஸோ இப்போ வெலாசிட்டி அட் டைம் t2 which is equal to 2 × t2² + 5. ஸோ இப்போ இதில் t2 வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான்? which is 4 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2 × 4² + 5. ஸோ அப்போ 2 × 16 + 5 அப்படின்னா என்ன? 32 + 5 which is 37. ஸோ அப்போ வெலாசிட்டி அட் டைம் t2 is equal to 37 சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஓகே, இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்? இந்த கொஷினில் சேஞ்ச் இன் வெலாசிட்டி கேட்டிருக்கான். அதாவது இந்த இதுலேருந்து இதுக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி
சேஞ்ச் இன் வெலாசிட்டினாலே நம்ம என்ன பண்ணிங்கன்னா டெல்டா கன்சிடர் பண்ணணும். அதுவும் டெல்டா வி கேட்டிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா T2 தானே, ஆமாம், VT2 மைனஸ் VT1, அதாவது 37ல் -13 போட்டோன்னா ஆன்சர் வந்து 24 சென்டிமீட்டர் பர் செகண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. டெல்டா வி வந்து எவ்வளோ இருக்குது, டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர் பர் செகண்டாக மாறி இருக்குது. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, ஸோ இது முடிஞ்சு சேஞ்ச் இன் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஆவரேஜ் அக்சலரேஷன் கேட்குறான். பிட்வீன் டைம் T1 இஸ் ஈக்குவல் டு 2 செகண்ட் அண்ட் T2 இஸ் ஈக்குவல் டு 4 செகண்ட். ஸோ ஆவரேஜ் அக்சலரேஷன்னாலே என்னத்தனா இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆவரேஜ் அக்சலரேஷன் ஏ பார்னு எழுதலாம், இல்லைன்னா ஏ ஆவரேஜ் எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி T2 மைனஸ் வெலாசிட்டி T1. ஏன் வெலாசிட்டி T2 T1 எழுதியிருக்கேன், ஏன்னா அவன் கேட்டிருக்குது T1க்கும் T2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ அப்போ வெலாசிட்டி T2 மைனஸ் வெலாசிட்டி T1 டிவைடட் பை T2 மைனஸ் T1. ஓகே, VT1 இதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். VT2 மைனஸ் VT1 தான் டெல்டா வின்னு கண்டுபிடிச்சோம், விச் இஸ் 24 டேரக்டாக எழுதிடலாம். T2ங்கிறது என்னது, T2 அவன் கொடுத்துருக்கிறது என்னது 4 செகண்ட், T1 2 செகண்ட், அதான் இங்கே எழுதியிருக்கோம். T2 4 செகண்டு, இது 2 செகண்ட். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் 24 டிவைடட் பை 2 ஆன்சர் 12. இப்போ பாருங்கள் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், ஏன்னா இது 24 சென்டிமீட்டர் பர் செகண்டு, கீழே செகண்டு. ஸோ அப்போ யூனிட்டு இது வரும். ஸோ ஏ பார் ஆவரேஜ் தான் எழுதிக்கலாம். ஸோ ஆவரேஜ் அக்சலரேஷனும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம், ஆவரேஜ் அக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் அக்சலரேஷன் கேட்டிருக்காங்க, விச் இஸ் T2 அட் T2 இஸ் ஈக்குவல் டு 4 செகண்டில் கேட்டிருக்கான். ஸோ அப்போ என்னது இன்ஸ்டன்டேனியஸ் அக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா வெறும்னே ஏ சிம்பிள் தான் இன்ஸ்டன்டேனியஸ் அக்சலரேஷன். ஸோ அதனுடைய ஃபார்முலானா ஏ இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடி. வியோட ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, வி இஸ் ஈக்குவல் டு 2t ஸ்கொயர் பை 5, சரி 2t ஸ்கொயர் ப்ளஸ் 5, 2t ஸ்கொயர் ப்ளஸ் 5. ஓகே, ஸோ 2t ஸ்கொயர் ப்ளஸ் 5. ஸோ இப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டி பை டிடி ஆஃப் 2t ஸ்கொயர் ப்ளஸ் 5. ஸோ டிஃபரன்ஷியேஷன் லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன், அந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை ஆகுது. ஸோ டி பை டிடி ஆஃப் 2t ஸ்கொயர் ப்ளஸ் 5 நம்ம டேரெக்டாக டிஃபரன்ஷியேட்டே பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு இதில் 2 டேர்ம் இருக்குது, இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஓகே, இப்போ இதில் கான்ஸ்டன்ட் 2ங்கிறது கான்ஸ்டன்ட், அப்போ கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும். இந்த டி ஸ்கொயர் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t, டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t. அது எப்படி பண்ணோம், ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, ஸோ என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், டி பவர் டி ஸ்கொயரு, இதில் என்னுங்கிறது 2. ஸோ அப்போ டி பை டிடி ஆஃப் டி ஸ்கொயர்னு இருக்கா. ஸோ அப்போ இதில் என்ன ஆகிடும், எண்ணுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிருங்க. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே டி சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, 2 மைனஸ் 1 ஆயிரும். ஸோ இப்போ 2t 1 ஆயிரும். அப்போ இது ஜென்ரலாக 2tன்னு எழுதலாம், அதான் இங்கே எழுதிருக்கேன், 2tன்னு எழுதியிருக்கேன். ப்ளஸ் 5 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, ஏன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட், இது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ அதான் ஆன்சர் இப்படி வந்திருக்கு. அடுத்து இப்போ 2 இன்ட்டு 2t விச் இஸ் நத்திங் பட் 4t. இப்போ அக்சலரேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஈக்குவேஷனாக இருக்குங்க. இப்போ ஏன் ஈக்குவேஷன் சொல்கிறேன், இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயில் இருக்குது. ஏன் ஈக்குவேஷன் சொல்கிறோன்னா இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி, இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் அக்சலரேஷன் ஆஃப் 5. இன்ஸ்டன்டேனியஸ் அக்சலரேஷன் ஒரு ஈக்குவேஷனாக கிடச்சிருச்சு. ஆனால் அவன் கேட்டிருக்கிறது T2 இஸ் ஈக்குவல் டு 4 செகண்டில் கேட்டிருக்கான். அப்போ அட் T2 இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, அட் T2 விச் இஸ் ஈக்குவல் டு 4 செகண்ட். ஓகே, ஸோ A இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு T, ஸோ விச் இஸ் 4 இன்ட்டு 4 nothing but which is 16 centimeter per second square. Okay, 16 centimeter per யூனிட்டும் கரெக்டாக எழுதணும், சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது முக்கியமான எழுதிங்கன்னா அக்சலரேஷன் அட் டைம் T2, ஏன்னா அந்த செகண்டில் தான் இன்ஸ்டன்டேனியஸ் அக்சலரேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு 16. T2 தானே கரெக்டாக எழுதணும், T இஸ் ஈக்குவல் டு 2 இல்லை T2 நான் தப்பாக எழுதியிருக்கேன். அக்சலரேஷன் அட் T2, ஓகே, அதில் தான் கேட்டிருக்காங்க, விச் இஸ் 16 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 3 சப்டிவிஷனும் முடிச்சிட்டோம். அப்போ அடுத்த கொஸ்டின் போகிறோம். அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ பார்ட்டிக்கல். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எக்ஸ் தான். ஸோ நம்ம ஜென்ரலாக சொன்னோம்ல என்ன தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் நான் எழுதுகிறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும், அந்த வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு அக்சலரேஷன் கிடைக்கும். இது மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும், இது ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, வெலாசிட்டி, அக்சலரேஷன். அவன் என்ன கொடுத்துருக்கான், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எ பார்ட்டிக்கல் கொடுத்துட்டான், டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கான் ஆஃப் எ டைம் டி அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஈக்குவேஷனை கொடுத்துருக்கான். ஸோ விச் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டி ப்ளஸ் காமா டி ஸ்கொயர். ஸோ இதில் என்னன்னா
ஆல்ஃபா பீட்டா காமா இது எல்லாமே கான்ஸ்டன்ட். நீங்கள் எதுவுமே கொடுக்கலனா இது என்ன எடுத்துக்கணும்னா ஆல்ஃபா பீட்டா எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். என்ன கேட்டிருக்கான்? அக்சலரேஷன் கேட்டிருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்குமா? வெலாசிட்டி கிடைக்கும்னா v = dx/dt. அதாவது பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும். இந்த வெலாசிட்டியே டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வெலாசிட்டி கண்டுபிடிப்போம். வெலாசிட்டி = dx/dt. இப்போ இந்த மேலே இருக்கிற டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆல்ஃபாங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ 0. பீட்டாங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ பீட்டாவை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே டி இருக்கிறதுனால டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் +1 மட்டும் வரும். அடுத்து காமா கான்ஸ்டன்ட், காமாவை அப்படியே வச்சுக்கலாம். t² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t வரும். டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலாஸ் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். அது ஆனால் ஈஸி தான். இந்த நம்ம ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணுற டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலாஸ் ஈஸியாக தான் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸில் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 0 - பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு 2t, இல்லைனா இதை நம்ம திரும்பி எழுதணும்னா -பீட்டா ப்ளஸ் 2 காமா இன்ட்டு டி. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? வெலாசிட்டி which is equal to dx/dt நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், கொடுத்தது என்ன கொடுத்துருந்தா? ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருந்தா அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எழுதிட்டோம். வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். அக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? அக்சலரேஷன் ஈஸி தான். ஸோ வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ண அக்சலரேஷன். ஸோ dv/dt, இல்லைனா நம்ம இப்படி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா d/dt ஆஃப் dx/dt. ஸோ இது என்ன எழுதிக்கலாம்னா d²x/dt². ஸோ இது ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன், இது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன். எல்லாம் சேம் தான், இந்த மூணுமே சேம் தான். ஸோ அதனால் இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது என்னது? இது ஒரு கான்ஸ்டன்ட், -பீட்டாங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ 0 ஆகிடும். ப்ளஸ் 2 காமா கான்ஸ்டன்ட், அதனால் அப்படியே வச்சுக்கிறோம். டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், 1 ஆயிரும். டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆயிரும். ஸோ இப்போ ஆன்சர் which is 2 காமா. ஸோ அக்சலரேஷன் which is equal to 2 காமா. இப்போ கொடுத்துருக்கிறதுல அக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் மட்டும் கேட்டிருக்கோம். அட் டைம் டி எதுவுமே கேட்கல. ஸோ அப்போ அது ஈக்குவேஷன் which is 2 காமா. 2 காமாங்கிறது என்னது? நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? இட் இஸ் காமாங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ காமாங்கிறது கான்ஸ்டன்ட்னா ஏதோ ஒரு 5 10 20 அந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ. ஸோ இப்போ அஸ்யூம் பண்ணிக்கோங்களேன் 5ங்கிற வேல்யூ இருந்துச்சுன்னா அக்சலரேஷனோட வேல்யூ 10ன்னு இருக்கும். 10ன்னு இருக்கும். அப்படின்னா என்ன? அக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் அக்சலரேஷனாக இருக்கும். டோட்டலாக கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கொஷின் ஓகே. அடுத்து இன்னொரு கொஷின் என்னன்னா, அதே மெத்தடில் தான் இருக்கு பாருங்கள். இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எ பார்ட்டிக்கல், டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் ஆஃப் எ பார்ட்டிக்கல், அதே மாதிரி தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், வெலாசிட்டிலேருந்து அக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே வெலாசிட்டியும் கேட்டிருக்கான், அக்சலரேஷனும் கேட்டிருக்கான். ஸோ ஹியர் த டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் டைம் டி இஸ் கிவன் பை. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 + 8t + 7t². என்னது? at displacement of a particle x is equal to 3 + 8t + 7t² கொடுத்துருக்காங்களா? obtain its velocity and acceleration. ஸோ லாஸ்ட் டைம் போட்ட மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே velocity is equal to dx/dtன்னு போடுறோம். ஸோ 3யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, அப்புறம் 8 கான்ஸ்டன்ட்டு அப்படியே வச்சுக்கணும். டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, 7 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும். t² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t. ஸோ அப்போ 8 + 14t. ஸோ 8 + 14t. ஸோ இப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 8 + 14t. ஆனால் அவன் என்ன கேட்டிருக்கான்? அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு 2 கேட்டிருக்கான். அப்போது அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வெலாசிட்டி என்ன ஆகிடும்? விச் இஸ் 8 + 14 × 2 ஆயிருமா? ஸோ அப்போ 8 + ஸோ கரெக்டாக எழுதுறேன். ஸோ 8 + 14 × 2 எவ்வளோ? 28. ஸோ 8 + 8 28 which is 36. இப்போ velocity is equal to 36. ஓகே, ஸோ இது ஜென்ரலாக இது மீட்டர்னு வச்சுக்கோங்க. செகண்ட்ஸ்ன்னு வச்சுட்டிங்கன்னா அது மீட்டர் per செகண்ட். ஓகே, கொஸ்டின் கரெக்டாக எழுதலை நான். ஸோ ஓகே, ஸோ இப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 8 + 14t. அதுலேருந்து நம்மளுக்கு அட் டைம் t = 2 செகண்டில் எனக்கு 36 மீட்டர் per செகண்ட் ஆச்சு. இப்போ அக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். அக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? அக்சலரேஷன் which is equal to dv/dt, அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகே, which is nothing but இந்த 8 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். அப்புறம் 14 கான்ஸ்டன்ட்டு. ஸோ அப்போ 14 அப்படியே வச்சுக்கிறோம். டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆயிரும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 14. இப்போது ஃபஸ்ட்டு அக்சலரேஷன் 14 ஆகிடுச்சு. அக்சலரேஷன் 14 மீட்டர் per செகண்ட்². ஆனால் அவன் என்ன கேட்டிருக்கான்? அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு 2ல் கேட்டிருக்கான். இதில் அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ் கேட்டிருக்கான். அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு 2 செகண்ட் அக்சலரேஷன் என்ன இருக்கும்? கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடாது. அக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 14 மீட்டர் per செகண்ட்² தான் இருக்கும். ஏன்னா இதில் கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்னா, அக்சலரேஷன் வரைஞ்சிங்க, அக்சலரேஷன் வர்சஸ் டைம் கிராஃப் வரைஞ்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான் அக்சலரேஷன். டைம் கிராஃப் வரைஞ்சிங்கன்னா டைம் 0லேருந்து இன்ஃபினிட்டி போனாலும் சரி, எவ்வளோ டைம் இருந்தாலும் சரி. இப்போ இதில் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 14. அப்போ அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 14 தான் இருக்கும். ஸோ 14 மீட்டர் per செகண்ட்² தான் இருக்கும். அக்சலரேஷன் வந்து மீட்டர் per செகண்ட்²லையும் டைம் செகண்ட்ஸில் வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ என்டையர் டூரேஷன்லையும் அக்சலரேஷனோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம புக்கில் நம்ம பர்டிகுலராக கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன் மட்டும் தான் படிப்போம், நம்ம வேறு எதுவுமே படிக்க மாட்டோம். அதாவது அக்சலரேஷன் வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அக்சலரேஷன் சேஞ்சே ஆகாது. ஓகேவா? ஸோ அதை தான் யூனிஃபார்ம் அக்சலரேஷன் சொல்லுவாங்க, இல்லை கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம இப்போ யூனிஃபார்ம் அக்சலரேஷன் கூட எழுதிக்கலாம் அதில். ஸோ யூனிஃபார்ம் ஆர் கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன். ஓகே, யூனிஃபார்ம் ஆர் கான்ஸ்டன்ட் அக்சலரேஷன் இதை பற்றி தான் நம்ம அடுத்ததில் நம்ம என்ன பண்ணலாம்னா பொசிஷன் டைம் கிராஃப்லேருந்து எப்படி வெலாசிட்டி டைம் கிராஃப் பார்க்கலாம், அப்புறம் வெலாசிட்டி டைம் கிராஃப்லேருந்து எப்படி அக்சலரேஷன் டைம் கிராஃப் வருது, இப்படிலாம் நம்ம பார்க்கணும். அடுத்து என்ன பண்ணணும்னா நான் சொல்கிறேன் பாருங்க, பொசிஷன் டைம் கிராஃப்லேருந்து. ஓகே, ஸோ ஒரே நிமிஷம் நான் முடிச்சிட்றேன். ஸோ இதில் பொசிஷன் டைம் கிராஃப்லேருந்து எக்ஸ்டி கிராஃப்லேருந்து எப்படி வெலாசிட்டி டைம் கிராஃப் கண்டுபிடிக்கிறோம், அடுத்து வெலாசிட்டி டைம் கிராஃப்லேருந்து எப்படி அக்சலரேஷன் டைம் கிராஃப் கண்டுபிடிக்கிறோம், அது ஃபஸ்ட் டாஸ்க். அடுத்து இப்போது எனக்கு அக்சலரேஷன் டைம் கிராஃப் கொடுத்துட்டாங்க, டேரெக்டாக எனக்கு அக்சலரேஷன் டைம் கிராஃப் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸலரேஷன் டைம் கிராஃப்லேருந்து எப்படி நம்ம வெலாசிட்டி டைம் கிராஃப் கண்டுபிடிக்கிறது, வெலாசிட்டி டைம் கிராஃப்லேருந்து எப்படி பொசிஷன் டைம் கிராஃப் கண்டுபிடிக்கிறது, இல்லைனா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் கண்டுபிடிக்கிறது, இதுதான் நம்ம ஒரு டாஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம், அதுக்கு அடுத்த வீடியோவில் இதை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இது 2 செக்ஷனாக பிரிச்சுக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்புறம் சம்ஸும் நம்ம பார்க்கணும்ல. ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.